பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆரம்பத்தில் இருந்தது போல இப்போதும் என்றும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக நாம் ஏங்கியும் ஜெபித்தும் காத்திருந்தும் இருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் பரிசுத்த ஆவியின் மகத்தான வல்லமையை ஆழமாக விரும்ப வேண்டும். ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும் என்று உண்மையாய் ஏங்க வேண்டும். அதற்கு குறைவான எதிலும் நாம் திருப்தி அடையக்கூடாது. நோன்பு காலத்தில் நாம் இந்த 100 நாள் ஆயத்தத்தை ஆரம்பித்தோம். அது பெந்தெகோஸ்தே நாளில் நிறைவேறும். உலகம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பெந்தெகோஸ்தே அபிஷேகத்திற்காக காத்திருந்து ஏங்கி ஜெபித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். இப்போது நமது காத்திருப்பின் முடிவில் ஆயத்தத்திற்கும் தியானத்திற்குமான கடைசி 10 நாட்களுக்குள் நாம் நுழைகிறோம். ஆகையால் நாம் ஏங்கிய காலத்தை அடையச் செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று இந்த கடைசி 10 நாட்கள் காத்திருப்பின் முதல் நாள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவுகிறபடியே நாம் நம்முடைய கர்த்தராகிய தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் முதல் அதிகாரத்திற்கு திரும்புவோம். முதல் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். அவர் அவர்களோடே கூடியிருந்த போது அவர்களுக்கு கட்டளையிட்டார், நீங்கள் எருசலேமையை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்குங்கள். அதை என்னிடமிருந்து கேட்டீர்கள். யோவான் தண்ணீரினால் ஸ்நானம் கொடுத்தான். ஆனால் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஸ்நானம் பெறுவீர்கள். இயேசு அப்போஸ்தலர்களிடம் சொல்லுகிறார், எருசலேமையை விட்டு போகாதீர்கள், பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருங்கள். இதற்கு நாம் மறுபடியும் திரும்பி வருவோம். அதற்கு முன்பு இதே கட்டளையை லூக்கா சுவிசேஷத்திலும் காண்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 47, 48, 49 வசனங்கள். தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, பாவ மன்னிப்புக்கான மனந்திரும்புதல் அவருடைய நாமத்தில் எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அது எருசலேமிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் இவற்றிற்கு சாட்சிகள். இதோ என் பிதா வாக்குத்தத்தம் செய்ததை நான் உங்கள் மேல் அனுப்புகிறேன். ஆகையால் மேலிருந்து வல்லமை தரிக்கப்படும் வரையில் நகரத்தில் தங்கியிருங்கள். இது மிகவும் முக்கியமானது. எல்லாம் எங்கே ஆரம்பிக்கிறது? எருசலேமில. தேவனுடைய கிரியை எருசலேமில் ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை எருசலேமை விட்டு போகாதீர்கள் என்று கூறுகிறது. ஏனெனில் தேவனுடைய கிரியை எருசலேமில் ஆரம்பமானது. அதில் பங்கு கொள்ள நாம் அதே இடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இந்த கிரியை எருசலேமிலே ஆரம்பிக்க போகிறது. ஏன் அது எருசலேமில் ஆரம்பிக்கிறது? ஏனெனில் எருசலேமில் தான் இயேசு குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். எருசலேமில் தான் அவர் பாடுபட்டார். எருசலேமில் தான் முள்ளுக்கிரீடம் அவருடைய தலையில் அழுத்தப்பட்டு சூட்டப்பட்டது. அவருடைய உடல் சாட்டையினால் கிழிக்கப்பட்டது. எருசலேமின் தெருக்களில்தான் அவர் தமது சிலுவையை சுமந்தார். எருசலேமுக்கு வெளியே கல்வாரி மலைமேல் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். கிறிஸ்துவின் பாடுகளும் சிலுவை பாடும் பெற்ற கிருபை எருசலேமின் மண்ணிலேயே பதிந்திருக்கிறது. அங்கேயே பரிசுத்த ஆவியானவர் இறங்கப் போகிறார். தேவ ஆவியின் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் பாடு, பலி மற்றும் ஜெயத்தின் அடிப்படையில் இறங்குகிறது. ஆகையால் பரிசுத்த ஆவியின் அக்கினி அங்கே இறங்கும். ஆவியின் வல்லமை இயேசுவின் கிருபையின் காரணமாக வருகிறது. யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு பிரிதொரு தேற்றவாளனை தருவார், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார். இதை மிகவும் கவனமாக பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவதற்கு காரணம் இயேசு பிதாவை வேண்டிக் கொண்டதினாலே. நாம் கேட்டதினால் அல்ல, இயேசு கேட்டதினாலே. நாம் கேட்டதினாலேயே ஆவியை பெற தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் இயேசுவின் கிருபைகளினாலே அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டார். இந்த பரிசுத்த இரகசியங்கள் எங்கே நடந்தன? எருசலேமில். அதனால்தான் அக்கினி அங்கேயே ஆரம்பிக்க வேண்டும். மறுபடியும் யோவான் 7 அதிகாரத்தில் இயேசு கூறுகிறார், யாருக்காவது தாகம் இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து குடிக்க கடவன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். பின்னர் வேதாகமம் விளக்குகிறது. இயேசு விசுவாசிக்கிறவர்கள் பெறப்போகிற ஆவியை பற்றியே பேசினார். ஏனெனில் அந்நேரம் வரை பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. இயேசு இன்னும் மகிமைப்படவில்லை. இந்த தொடர்பை நீங்கள் காண்கிறீர்களா? பரிசுத்த ஆவி இயேசுவின் மகிமைப்படுதலுக்கு பிறகு வருகிறார். இயேசுவின் மகிமைப்படுதல் அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றுக்கு பிறகு வருகிறது. அவர் பிதாவின் இடத்தில் சென்று நமக்காக மன்றாடும் போது அவர் உலகத்தின் மேல் ஆவியை ஊற்றுகிறார். அதனால்தான் எருசலேமையை விட்டு போகாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
இப்போது அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் அதிகாரம் 4ஆம் வசனத்திற்கு திரும்புவோம். எருசலேமையை விட்டு போகாதீர்கள். இதை குறித்து ஆழமாக தியானியுங்கள். எருசலேம் என்றால் என்ன? எருசலேம் என்பது இயேசு தமது இரத்தத்தை சிந்திய பூமி. எருசலேம் என்பது பலியின் இடம். எருசலேம் என்பது அவருடைய பாடுகளின் கிருபை நிலைத்திருக்கும் இடம். எருசலேமில் தான் அவர் பாடுபட்டார். எருசலேமில் தான் அவர் மரித்தார். எருசலேமில் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அப்படியானால் இன்று நமக்காக இதன் அர்த்தம் என்ன? எருசலேமையை விட்டு போகாதீர்கள் என்பதன் அர்த்தம். உங்கள் ஆவிக்குரிய கவனத்தில் உறுதியாக நிலைத்திருங்கள். உங்கள் விசுவாசத்தின் அஸ்திவாரத்திலிருந்து உங்களை திசை திருப்பவைகளுக்கும் உங்களை இழுத்துச் செல்லும் காரியங்களுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். இந்த ஆவிக்குரிய கவனத்தை விட்டுவிடாதீர்கள். உங்கள் கண்களை இயேசுவின் மேல் நிலைநிறுத்துங்கள். அவருடைய பாடுகளை பாருங்கள், அவருடைய சிலுவையை பாருங்கள், அவருடைய இரத்தத்தை பாருங்கள், அவருடைய பலியை பாருங்கள், அவருடைய அன்பை பாருங்கள். தொடர்ந்து அவரையே நோக்கி கொண்டிருங்கள். எருசலேமையை விட்டு போகாதீர்கள். பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருங்கள். இதை என்னிடமிருந்து கேட்டீர்கள். இயேசு நீங்கள் என்னிடமிருந்து கேட்ட வாக்குத்தத்தம் என்று சொன்னபோது அவர் அப்போஸ்தலர்களிடம் மீண்டும் மீண்டும் கூறியிருந்த ஒரு காரியத்தை குறித்தே பேசினார். இந்த மகத்தான நிச்சயத்தை அவர் திரும்ப திரும்ப நினைவூட்டியிருந்தார். வேதாகமத்தில் நம் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளுக்காக சுமார் 8500 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் வாக்குத்தத்தம் என்று அழைக்கப்படும் ஒன்று மட்டுமே இருக்கிறது. நீங்கள் இதை புரிந்து கொள்கிறீர்களா? ஒரே உயர்ந்த வாக்குத்தத்தம், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தர் இங்கே வலியுறுத்துவது இதைத்தான். பிதா தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரத்தை அவர் ஏற்கனவே நமக்கு இயேசுவின் மூலம் கொடுத்து விட்டார். இப்போது நாம் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். இந்த வேதவசனம் இயேசு கிறிஸ்துவை பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியை பெறுவதின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. எல்லோரும் இயேசுவை பெறுகிறார்கள், ஆனால் பலர் பரிசுத்த ஆவியை பெற தவறுகிறார்கள். இது மிகவும் துயரமான ஒன்று. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லை. வருகிற நாட்களில் இதை பற்றி நாம் தியானிப்போம். பின்னர் இந்த வரத்தின் மகத்துவத்தை நமக்கு புரிய வைக்க அவர் ஒரு ஒப்பீட்டை அளிக்கிறார். அவர் கூறுகிறார், யோவான் தண்ணீரினால் ஸ்நானம் கொடுத்தான், ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஸ்நானம் பெறுவீர்கள். ஸ்நானத்தின் உருவகத்தை சிந்தியுங்கள். யோவான் ஸ்நானம் கொடுத்த போது மக்களை நதிக்குள் அழைத்துச் சென்று முழுமையாக மூழ்கடித்தான். உடலின் ஒவ்வொரு பகுதியும் நனைந்தது, ஒரு சிறிய பகுதியும் உலர்ந்திருக்கவில்லை. இயேசு நமக்கு சொல்லுகிறார், யோவான் உங்களை தண்ணீரில் மூழ்கடித்தது போல நான் உங்களை ஆவியில் மூழ்கடிப்பேன். இது ஒரு பகுதியான ஆசீர்வாதம் அல்ல. இது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் நிரப்பும் முழுமையான தெய்வீக மூழ்குதல். பரிசுத்த ஆவியின் ஸ்நானத்தில் நாம் முற்றிலும் நனைக்கப்படுகிறோம். தலையின் உச்சியிலிருந்து பாதங்களின் உள்ளங்கால் வரை, தலை முதல் பாதம் வரை நாம் நனைக்கப்படுகிறோம். தொட்டு பார்க்கப்படாத ஒரு பகுதியும் இல்லை. அதுதான் ஆவியில் ஸ்நானம் என்பதன் அர்த்தம். தேவனுடைய சந்நிதியும் வல்லமையும் நம்மை முழுமையாக ஆட்கொள்வது. ஆகையால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு சிறிய அல்லது மேற்பரப்பான அனுபவம் அல்ல. இதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மை முழுமையாக மாற்றும் ஒரு ஸ்நானமாகும். அல்லேலூயா! இது நம்மை முற்றிலும் மாற்றும் தெய்வீக வல்லமை. அதனால்தான் இயேசு ஆவியில் ஸ்நானத்தை பற்றி பேசும்போது 3 காரியங்களை வலியுறுத்துகிறார். முதல், எருசலேமையை விட்டு போகாதீர்கள். இரண்டாவது, இது பிதாவின் மிகப்பெரிய வாக்குத்தத்தம். மூன்றாவது, அவர் உங்களை பரிசுத்த ஆவியில் மூழ்கடிப்பார். யோவான் மக்களை தண்ணீரில் மூழ்கடித்தது போல இயேசு நம்மை ஆவியில் மூழ்கடிப்பார். இதைத்தான் எசேக்கியேல் புத்தகம் 47ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். தேவன் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை ஆலயத்தின் வாசலுக்கு அழைத்துச் சென்று முன்னே நடக்கச் சொன்னார். எசேக்கியேல் முன்னே நடந்தபோது அவன் பாதங்கள் நனையத் தொடங்கின. தண்ணீர் அவன் பாதங்களை தொட்டு நனைத்தது. இது அபிஷேகத்தின் ஒரு நிலையை சுட்டிக்காட்டுகிறது. பாதங்கள் மட்டும் நனையும் போது ஒரு சிறிய பகுதி மட்டுமே தொடப்பட்டுள்ளது, ஒருவேளை 5%. ஆனால் இயேசு பேசுவது இதை பற்றியல்ல. பின்னர் கர்த்தருடைய தூதன் எசேக்கியேலிடம் கூறினான், இன்னும் 1000 முழம் முன்னே போ. அவன் மேலும் சென்ற போது தண்ணீர் முழங்கால் வரை வந்தது. அதாவது அவனுடைய அதிகமான பகுதி மூடப்பட்டது. ஒருவேளை 15%. ஒரு பகுதி தொடப்பட்டது, ஆனால் இன்னும் பல பகுதிகள் தொடப்படாமல் இருந்தன. ஆனால் இயேசு பேசுவது இதை பற்றியல்ல. மறுபடியும் எசேக்கியேல் முன்னே சென்றான். தண்ணீர் அவன் இடுப்பு வரை வந்தது. இப்போது அவனுடைய அரை பகுதி தண்ணீரில் இருந்தது. அரை பகுதி மூழ்கி இருந்தது, மற்ற அரை பகுதி வெளியே இருந்தது. இதுவும் இயேசு பேசுவது அல்ல. பின்னர் அவன் இன்னும் முன்னே சென்றான். தண்ணீர் தோள் வரை உயர்ந்தது. கிட்டத்தட்ட முழு உடலும் தண்ணீருக்குள் இருந்தது. ஆனால் இதுவும் இயேசு பேசும் நிறைவு அல்ல. இறுதியில் எசேக்கியேல் கூறுகிறான், நான் மேலும் சென்றபோது அது நான் கடக்க முடியாத அளவுக்கு ஆழமான ஒரு நதியாகியது. அதில் நான் நீந்த வேண்டியிருந்தது.
இயேசு பேசுவது இந்த மூழ்குதலை பற்றியே. 5% அல்ல, 10% அல்ல, 15% அல்ல, பகுதியான அபிஷேகம் அல்ல, ஆனால் உங்களை முழுமையாக மூழ்கடிக்கும் ஆவியின் ஸ்நானம், தேவனுடைய சந்நிதி, வல்லமை, நிறைவு ஆகியவற்றில் முற்றிலும் மூழ்கடிக்கப்படும் ஒரு ஸ்நானம். இதற்காகத்தான் நாம் ஏங்கியும் காத்திருந்தும் இருக்க வேண்டும். ஆகையால் சிறிய ஆவிக்குரிய அனுபவங்களில் திருப்தி அடையாதீர்கள். அவர் நம்மை ஆவியின் நிறைவுக்குள் அழைக்கிறார். ஆகையால் இது நமது ஜெபமாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, என்னை முழுமையாக மூழ்கடிக்கும் பரிசுத்த ஆவியின் அந்த வல்லமையால் என்னை நிரப்பும். என் தலையின் உச்சியிலிருந்து என் பாதங்களின் உள்ளங்கால் வரை கர்த்தாவே, உமது ஆவியில் என்னை முற்றிலும் மூழ்கடித்தருளும். ஏக்கத்துடன் ஜெபியுங்கள், தாகத்துடன் ஜெபியுங்கள், எதிர்பார்ப்புடன் ஜெபியுங்கள். இப்போது நாம் ஜெபிப்போம். உங்கள் கண்களை மூடுங்கள். கர்த்தர் நமது இருதயங்களை ஆயத்தப்படுத்தவும் பரிசுத்த ஆவியினால் நம்மை ஸ்நானம் செய்யவும் அவரை அழைப்போம். இது விசுவாசம், கீழ்ப்படிதல் மற்றும் மிகப்பெரிய வரத்திற்கான திறந்த இருதயம் ஆகியவற்றின் ஆழமான வலியுறுத்தலாகும். ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்கிறோம். உமது வார்த்தை ஒரு கதை அல்ல, அது கற்பனை அல்ல, அது ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவ வார்த்தை. வேதாகமம் என்பது ஜீவனுள்ள தேவன் தமது பரிசுத்த ஆவியின் மூலம் பேசிய வார்த்தை. கர்த்தாவே, அந்த வார்த்தை சத்தியம். அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வேதாகமத்தின் மூலம் பேசுகிறவர் நீரே என்பதை நாங்கள் அறிகிறோம். கர்த்தாவே, உமது விண்ணேற்றத்திற்கு முன்பு நீர் அப்போஸ்தலர்களோடு உணவருந்திக் கொண்டிருந்த போது அவர்களிடம் கூறினீர், நீங்கள் என்னிடமிருந்து கேட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருங்கள். கர்த்தாவே, இதோ இந்த 10 நாள் காத்திருப்பின் முதல் நாளுக்குள் நாங்கள் நுழைகிறோம். நாங்கள் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். நீர் சொன்னீர், எருசலேமை விட்டு போகாதீர்கள். ஆகையால் இந்த 10 நாட்களில் கர்த்தாவே, எந்த திசை திருப்பலும் இல்லாமல் நீர் நமக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் செய்த மிகப்பெரிய வரத்தை பெறுவதற்காக எங்கள் இருதயங்களை முழுமையான கவனத்தில் நிலைநிறுத்துகிறோம். இந்த நேரத்தில் பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, யோவான் யோர்தான் நதியின் தண்ணீரில் தன்னிடத்தில் வந்தவர்களை மூழ்கடித்தது போல ஆவியின் இந்த மகா நதியில் எங்களை மூழ்கடித்தருளும். எங்களை முழுமையாக மூழ்கடித்தருளும். மறுபடியும் எங்களை உயர்த்தும். ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக எங்களை பரிசுத்த ஆவியில் ஸ்நானம் செய்யும். இதற்காக நாங்கள் ஏங்குகிறோம், இதற்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நாம் மேலும் தியானிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2ஆம் வசனம். பூமி ஒழுங்கீனமும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவனுடைய ஆவி தண்ணீரின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் முதல் முறையாக குறிப்பிடப்பட்ட இடம் இதுவே. வேதாகமம், குறிப்பாக ஆதியாகமமும் பழைய ஏற்பாடும் முதலில் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. எபிரேய மொழியில் தேவனுடைய ஆவி என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல் ருவாக். ருவாக், இந்த ருவாக் என்ற சொல்லிலிருந்தே ரூஹா என்ற சொல் வந்தது. பரிசுத்த ரூஹா, பரிசுத்த ஆவி. ஆகையால் வேதாகமம் தேவனுடைய ஆவி தண்ணீரின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லும்போது இதே சொல்லையே பயன்படுத்துகிறது, ருவாக். ருவாக் என்பதன் அர்த்தம் சுவாசம், காற்று. ஆவி, பூமிக்கு வடிவம் இல்லை, அழகு இல்லை, ஜீவன் இல்லை, இருள் மட்டுமே இருந்தது. அதன் மேல் தேவனுடைய ஆவி அசைவாடிக் கொண்டிருந்தார். பின்னர் தேவன் சொன்னார், ஒளி உண்டாக கடவது. ஒளி உண்டாயிற்று. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் அசைவாடுகிற இடத்திலே தான் கனி அளிக்கிறது. இது வார்த்தைக்கும் ஆவிக்கும் இடையிலான அத்தியாவசிய இணைப்பை வெளிப்படுத்துகிறது. இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை தொட வேண்டுமென்றால் ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாட வேண்டும். அதனால்தான் ஆயிரக்கணக்கானோர் ஒரே வார்த்தையை கேட்கலாம், ஆனால் சிலரே தொடப்படுகிறார்கள். ஏனெனில் ஆவியானவர் அவர்களுக்குள் அசைவாடுகிறார். இப்போது ருவாக் என்ற சொல்லின் இன்னொரு அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதன் அர்த்தம் காற்று. ருவாக் என்பது காற்று என்றும் பொருள்படும். அது பரிசுத்த ஆவியின் அசைக்கும் மற்றும் வாழ்க்கைகளை மாற்றும் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. வேதாகமத்தில் காணப்படும் உதாரணங்களின் மூலம் ஆவியின் செயற்பாட்டு வல்லமையை இந்த தியானம் இன்னும் ஆழப்படுத்துகிறது. இயேசு நிக்கோதேமுவிடம் கூறினார், காற்றானது தனக்கு சித்தமான இடத்தில் வீசுகிறது. பரிசுத்த ஆவி காற்றை போன்றவர். காற்று வீசும்போது அது காரியங்களை அசைக்கிறது, அது நிலைகளை மாற்றுகிறது, அது ஒன்றை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்கிறது. அதைத்தான் ஆவி செய்கிறார். வேதாகமத்தில் ஆவி எசேக்கியேலை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்றார். ஆவி ஆபக்கூக்கை வேறொரு தேசத்திற்கு கொண்டு போனார். ஆவி பிலிப்புவை வேறொரு இடத்திற்கு கொண்டு சென்றார். சரீர ரீதியாக அவர் அவர்களை நகர்த்தினார். ஆனால் ஆவிக்குரிய வகையில் அவர் அதைவிட மகத்தான காரியத்தை செய்கிறார். ஆகையால் இது ஒரு புவியியல் நகர்வு,
ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கான உடல் ரீதியான மாற்றம். இந்த உதாரணங்களிலெல்லாம் நாம் இதைத்தான் காண்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வகையில் அவர் அதைவிட மகத்தான காரியத்தை செய்கிறார். ஆவிக்குரிய வகையில் இந்த காற்று நீங்கள் பின்னடைந்திருக்கிற இடத்திலிருந்து உங்களை உயர்த்தி உங்கள் எதிர்பார்ப்புகளை விட மிகவும் உயரத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நின்று போயிருந்தாலும், தோல்வி அடைந்திருந்தாலும், பல ஆண்டுகளாக சிக்கி இருந்தாலும், இந்த காற்று வீசும்போது அது உங்களை உயர்த்தி எல்லோருக்கும் முன்னால் முன்னேற்றும். இந்த காற்று வீசும்போது அது உங்களை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்துகிறது. ஆவியானவர் உங்கள் நிலையை மாற்றுகிறார். இந்த காற்று உங்கள் வாழ்க்கையின் மேல் வீசினால் எல்லாமே மாறிவிடும். ஆகையால் இந்த காற்றை விரும்புங்கள். இந்த காற்றிற்காக ஜெபியுங்கள். இதையே நாம் யாத்திராகமத்திலும் காண்கிறோம். செங்கடல் பிளந்த போது அது ஒரு பலத்த காற்றினாலே நடந்தது. ஆவியானவர் வழியில்லாத இடத்தில் வழியை உண்டாக்கினார். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தடையும் ஆவியின் மூலம் அகற்றப்பட முடியும். யாத்திராகமத்தில் காற்றின் மூலம் ஆவியானவர் வழியை திறக்கிறார். வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையும் அகற்றப்பட முடியும் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆகையால் நாம் தெய்வீக தலையீட்டிற்கான நம்பிக்கையில் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். ஆவியானவர் ஒரு பாதையை திறப்பார். ஆகையால் இன்று நினைவில் கொள்ளுங்கள், எருசலேமையை விட்டு போகாதீர்கள். வாக்குத்தத்தத்திற்காக காத்திருங்கள், ஆவியில் மூழ்குங்கள். மேலும் இந்த ஆவி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். தேவனுடைய ஆவி நம்மோடு பேசுகிறார். அந்த ருவாக், தேவனுடைய சுவாசம், அந்த ஆவி நமது வாழ்க்கைகளை மாற்றுவார். இன்று நாம் இந்த ஆழமான ஏக்கத்தோடு ஜெபிப்போம். ஆவியின் மகத்தான வல்லமை நம்மை நிரப்பும்படியாக இன்று நாம் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். 10 நாட்கள் பின்னோக்கி திரும்பாதீர்கள். இந்த காலத்தின் முடிவில் உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய அசைவு இருக்க வேண்டும். மனந்தளராதீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த 10 நாள் பயணத்தில் விடாமுயற்சியோடு நிலைத்திருங்கள். உண்மையாய் ஜெபியுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவி உங்களை மிகுதியாய் நிரப்புவார். தேவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.